என் பெயர் டாக்டர் அம்பேத்கர். 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. ஐயா, இந்த சபையில மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க ஐயா? இச்சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர் மற்றும் பலூச்சிஸ்தானின் சார்பில் 1 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். ஐயா, அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுங்க ஐயா? அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. ஐயா, இந்த சபையுடைய தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருங்க ஐயா? இச்சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் இறந்ததை தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும் HC முகர்ஜி மற்றும் BT கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஐயா, இந்த கூட்டத்தொடர் மொத்தம் எத்தனை நாட்களாக நடைபெற்றதுங்க ஐயா? இக்கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. அவற்றுள் சில ஏற்கப்பட்டன. அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவராக டாக்டர் அம்பேத்கர் ஆகிய எனது தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. எனவே நான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுகிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பலரால் விவாதிக்கப்பட்டது. இறுதியாக முகவுரை 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த நாளே ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. மாணவ செல்வங்களே, இன்று உங்களுக்கான வரலாற்று கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சரை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், 6ல இருந்து 12 வரைக்கும் சமச்சீர் கல்வியில் உள்ள ஹிஸ்டரி PDF ரெடி பண்ணிருக்கோம். இதுல வரி வரியா எடுக்கப்பட்ட டெப்தா எடுக்கப்பட்ட 20,000க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் இதுல கவர் ஆயிடும். 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்டரியில உள்ள எல்லா டாபிக்ஸ்லுமே எளிமைப்படுத்தி உங்களுக்கு ஒன் வேர்ட் வடிவில் இதுல ரெடி பண்ணிருக்கோம். இது பாத்தீங்க அப்படின்னா TNPSC குரூப் 4, குரூப் 2 அப்புறம் போலீஸ்ல PCSI எல்லா எக்ஸாம்ஸ்க்கு பயன்படும். இந்த 20,000க்கு மேற்பட்ட ஹிஸ்டரி நோட்ஸ் PDF உடைய விலை பாத்தீங்க அப்படின்னா 60 ரூபாய் மட்டும் தான். இந்த PDF தேவைப்படுறாங்க ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு 6 to 12 20,000 பிளஸ் ஹிஸ்டரி PDF அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்றோம்.